ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி ஆஃப்டர்நூன்லேருந்து அப்படியே ஒவ்வொரு வேலையாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு லன்ச் வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். எக் பெப்பர் மசாலா செய்யலாம்னு சொல்லி அதுக்குண்டான வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படி பண்ணுறதுங்கிறதும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். நீங்களும் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்த்து பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவுக்கு எக் எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 எக் எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு எக்கை பாயில் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் கட் பண்ணுறக்குள்ளே ஒருத்தர் இங்கே நின்றுக்கிட்டு இல்லாத சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தார். சரி, எப்படி அவரையும் வச்சுக்கிட்டு நானும் ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். தேவையான அளவுக்கு வெங்காயம், பச்சை மிளகாலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு பக்கம் தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் தேவையான சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு க்ரஷ் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி இதே மாதிரி நல்லா கையில் உடச்சி வச்சுருந்தேன். அப்படியே முழுசாக போடாமல் ஒன்றா மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி போடுங்க. ரொம்ப அரைச்சிடக்கூடாது, பிளெண்ட் பண்ணி போடுங்க. இல்லை கையிலேயே கூட உடச்சி நல்லா போட்டு நல்லா கிளறி விட்டு அதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன். நல்லா போட்டு பெரட்டி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா வேக வச்ச முட்டையை எடுத்து உரிச்சுட்டு 4 முட்டை வேக வச்சுருந்தேன், 4 உரித்து வச்சுட்டேன். இன்னொரு பக்கத்தில் சாதம் வச்சுட்டேன். அதில் ஒரு முட்டை நம்ம இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாம். எதுக்கு அப்படின்னா கிரேவி தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் முட்டையோடலாம் சேர்ந்து அந்த திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்காக முட்டையை உடச்சி இந்த மாதிரி ஊற்றிட்டு ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திக்கான தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் பெப்பர் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். பெப்பர் தூவி, பெப்பர் தான் காரம். நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள்லாம் சும்மா பேருக்காக தான் போட்டோம். பெப்பர் நீங்கள் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் காரம் சூப்பராக இருக்கும், நல்லாவும் இருக்கும். பெப்பர் நல்லா போட்டு நல்லா மூடி வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இப்போ தண்ணியாக இருக்குங்களா, நல்லா திக்காகிற வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது கருகாப்பில் சேர்த்து இறக்கிட்டால் சூப்பரான எக் பெப்பர் கிரேவி ரெடி. கூடவே ரசம் தான் பண்ணியிருந்தேன். ரசம் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன். நான் புளி சேர்த்துக்க மாட்டேன், ஏன்னா யுகனுக்கு கொடுக்கறனால புளி சேர்த்துக்கிறதுல 2 தக்காளி போட வேண்டியதில் 3 தக்காளி போட்டுக்குவேன். மிளகு, சீரகம், கருகாப்பில், கொஞ்சம் தனியாலாம் சேர்த்து மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்குவேன். நீங்கள் தக்காளி வேக வச்சு செஞ்சாலும் போதுமானது தான். நான் இப்படி தான் பண்ணுவேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, கருகாப்பில், வரமிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பூண்டும் இடித்து போட்டுக்கலாம். கூடவே அரைச்சி வச்சுருக்கிறதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க. தண்ணி சேர்த்து உப்பு போட்டு இறக்குனா சூப்பரான தக்காளி ரசம் ரெடி. கொஞ்சம் மல்லி இலை போட்டு இறக்கிட்டால் போதும். இன்னொரு பக்கம் சமையல் வேலை முடிஞ்சோடனே அடுத்தது கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டா ஒரு வேலை முடிஞ்சிருமேன்னு சொல்லி கிச்சன் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கையோட. யுகனை வச்சுட்டு செய்கிறதுனால வீடு கொஞ்சம் கசகசன்னு தான் ஆயிடுது. ஏன்னா அவர் சமாளிக்கிறதுக்காக ஏதோ ஒன்று கையில் கொடுத்துருவேன், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார், இல்லைன்னு ஏதோ ஒன்று எடுத்து விளையாண்டுட்டே இருப்பார். அப்படி பண்ணுறதுனால கொஞ்சம் லேட் ஆயிரும். கையோட கிச்சனையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கையோட வீட்டை கூட்டி விட்டுட்டு பாத்திரத்தை வாஷ் பண்ணி வச்சுட்டு எல்லா வேலையும் அந்த அன்றைக்கி லஞ்சுக்கு உண்டான வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்தார். ஹஸ்பண்ட் 2:30 2:45 ஆயிரும் வர்றதுக்கு. ஹஸ்பண்ட் வந்தோடனே 2 பேர் உட்காந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு விஷாகன் வந்தோடனே ஹோம்ஒர்க்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் இல்லாமல் இருந்துச்சு, போய் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லி காய் கடைக்கு போயிடுவேன். திங்கக்கிழமையானா இந்த மாதிரி போட்டிருப்பாங்க நம்ம வீட்டுக்கிட்ட. அங்கே போய் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி அங்கங்கே வைக்க வேண்டிய இடத்துல வச்சாச்சு. அளவான காய் தான் வாங்குவோம், ரொம்பலாம் வாங்கிக்க மாட்டேன். முட்டை, கொஞ்சம் பழம், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு 4 நாளைக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். உங்கள் வீட்டில் எப்படிங்கிறது சொல்லுங்கள். எப்படி 1 வீக்குக்கு தேவையானது வாங்குவீங்களா, மொத்தமாக வாங்கிக்குவீங்களான்னு சொல்லுங்கள். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்க முடியும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.